நல்லதா 3 விஷயத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லணும்னா 6ல மறைஞ்சிருந்த குரு தனுசு ராசிக்கு 7வது இடத்துக்கு வரார். கல்யாண வயசுல இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். காதலர்களுக்குள்ள பிரிவு சண்டை சச்சரவு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் திரும்ப காதல் கைகூடக்கூடியதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு வாழறோம்னு நினைச்சவங்க எல்லாம் ஒத்துமையா அந்யோன்யமா இருக்க போறீங்க. மறுமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கெல்லாம் மறுமணம் கண்டிப்பா அமையும். முக்கியமான 3 விஷயத்துல முதல் விஷயமா தனுசு ராசிக்கு சொல்லணும்னு நினைக்கிறது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். லாபத்தை குரு பார்க்கும்போது ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல கடந்த ஒரு வருஷமா இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சரியாகும். வாங்கின கடனை கொடுக்க முடியல, வட்டியை கொடுக்க முடியல, கிரெடிட் கார்டு லோன்ல மாட்டிக்கிட்டேன் அல்லது கடன் கொடுத்து வராம இருந்துச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும். 10 ரூபா கையில காசு வச்சு நீங்க செலவு பண்ணக்கூடிய பீரியடா உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவ புண்ணியத்துல அமையும். அதுக்கு அடுத்தது 2வது விஷயம் ரொம்ப முக்கியமா அவங்க ராசியை குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கும்போது உடம்புல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும், மனசுல இருந்த குழப்பம் சரியாகும். ஒரு தைரியம் இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையோடும் பல முக்கிய முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க. அதே மாதிரி மனப்பதட்டம், மனக்குழப்பம், தூக்கமின்மை இது எல்லாம் சரியாயிடும். ரொம்ப ஆரோக்கியமான மனநிலையோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்ண போறீங்க. 3வது இடத்தை குரு பார்க்கறது என்ன நடக்கும்னா புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது விடாமுயற்சி இது எல்லாமும் கிடைக்கும். நண்பர்கள் விலகி போனவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. உங்களை புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்திட்டு உங்களை காயப்படுத்தின உறவுகள் கூட உங்களை தேடி வரும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு, கருத்து மோதல்கள், புரிதல் இல்லாம இருக்கும், டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருப்பீங்க. 3வது நபர்களால உதவி கிடைக்கும், புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடியவருடைய நபர்களுடைய அறிமுகங்களும் பழக்க வழக்கங்களும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப ஒட்டுமொத்தத்துல தனுசு ராசிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான வருஷமா அடுத்த வருஷம் இருக்க போது. இந்த 10 மாசங்களும் உங்களுக்குரியது. இதை போல வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.